ஸோ ஹையோட அன்மீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ ஹோப் யூ ஆல் டூயிங் குட். ஸோ இன்றைக்கு நம்ம ஸ்டே வித் மீயோட 4th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பெண்டிங்கில் விட்டேன்னா ஸோ அது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அதை விட நான் சொல்லியிருந்தேன் ஸ்டே வித் மீ வந்துட்டு எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ அது நம்ம இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி முடித்தேன். ஸோ அதனால் நம்ம 4th எபிசோடுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டோரி மறந்துருந்தீங்கன்னா எகெயின் நான் ப்ளேலிஸ்ட் கொடுக்குறேன்டா. ஸோ போயிட்டு ஸ்டோரி பார்த்துட்டு அப்புறமா வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி வந்து புரியும். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக 4th எபிசோட்குள்ளே போயிடலாமா? ஸோ எதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதில் இன்னைக்கு கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் வந்து அப்படியே அவங்க கூட பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவன் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு ஞாபகத்தை வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவங்க கூட பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ பேசிவிட்டு நீங்கள் வந்து வெளியில் வரீங்க, உங்களால் டியோஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ வெளியில் வந்துட்டு உங்கள் ஃபோன் தான் பார்க்குறீங்க. ஸோ ஒரு 4 மிஸ் கால் வந்திருக்கு. நீங்களும் அதை எடுத்து பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் அப்பா. நீங்கள் எகெயின் கால் பண்ணுறீங்க உங்கள் அப்பாவுக்கு, ஆனால் அவர் கால் எடுக்கலை. ஸோ நீங்களும் ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு மாதிரி ஆகிடுது உங்களுக்கு. ஸோ நீங்கள் எகெயின் எடுத்து பார்க்குறீங்க கால். உங்கள் அப்பா வந்து எடுக்கவே கிடையாது. நீங்கள் ஒரு 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் எடுத்து பார்க்குறீங்க, உங்கள் அப்பா எடுக்கவே கிடையாது. ஸோ நீங்களும் ஒரு மாதிரி பயந்துட்டு சரி ஓகே நம்ம வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வேகமா உங்கள் வீட்டுக்கு தான் கிளம்புறீங்க. ஸோ நாங்கள் சொல்லணுன்னு இருக்குது, பட் அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்க. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா எஸ் உங்கள் அப்பா வந்து அப்படியே கட்டில் படுத்திருக்காரு. ஸோ நீங்கள் தூங்கிட்டார் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போயிட்டு அப்படியே அப்பா அப்பா எந்திரிப்பா, என்ன எவ்வளோ நேரம் தூங்கிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை எழுப்புறீங்க. உங்கள் அப்பா எழுந்திரிக்கவே கிடையாது. ஸோ நீங்கள் தட்டி பார்க்குறீங்க. ஸோ எந்திரிக்கவே இல்லை. ஸோ நீங்கள் அப்படியே அவரை மூச்சு பார்க்குறீங்க. யா ஹீஸ் டைட். ஸோ நீங்கள் அப்படியே உறைஞ்சி போயிட்டு அந்த கட்டிலேயே உட்காடுறீங்க. உட்காந்துட்டு அப்பா அப்பா இங்கே பாருப்பா, அப்பா பாரு பாருப்பா, அப்பா அப்பா நீ விட்டு போவாதுப்பா, அப்பா 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 என்னப்பா சொன்ன, என்னை விட்டு எப்படி போக மாட்டேன் ப்ராமிஸ் பண்ணலப்பா, அப்பா 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 எந்திரிப்பா, அப்பா எந்திரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அப்பா ஹக் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா மினி. ஸோ நீங்கள் கால் அட்டன் பண்ணிவிட்டு வயன் எங்கடி போன? மினி 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 அப்பா அப்பா அப்படின்னு நீங்கள் அழுதுட்டு இருக்கும்போது அப்படியே மினிக்கு வந்து ஏதோ புரிஞ்சிருது ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வேகமாக ஃபோன்லாம் வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு தான் வரா. வந்து பார்த்தா நீங்கள் அப்படியே உங்கள் அப்பா ஹக் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ அவளும் வந்துட்டு வயன் என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எழுப்பிடா. ஸோ எழுப்பிட்டு பார்த்தா நீங்கள் அழுதுட்டுருக்கீங்க. மினி மினி அப்பா அப்பா என்னை விட்டு போயிட்டாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. பட் டக்குன்னு உங்களை மினி ஹக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் செல்லக்குட்டி ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்களை காம் பண்ண ட்ரை பண்ணுறேன் வாட் எவர். ஸோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்கள் டிவோர்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அவங்க இப்படி ஆனதே உங்களால் வந்து டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. அதுக்குள்ளே உங்கள் அப்பாவும் இல்லைன்ற போது உங்களுக்கு அப்படி அழுக வருது. ஸோ நீங்கள் செம்மையாக அழுகுறீங்க. அப்படியே மினி ஹக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ மினியும் வந்துட்டு உங்களை காம் பண்ண ட்ரை பண்ணுறா. ஸோ அவளாலேயும் முடியல. ஒரு கொஞ்சமாக அவள் வந்து உங்களை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு ஓகே வயன் ஓகேடி ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்களை காம் பண்ணுறா. ஸோ அப்படியே அவங்கள காம் பண்ணி அப்படியே நீங்கள் உங்கள் நினைவிலே இல்லாமல் நீங்கள் அழுது அப்படியே மயங்கிடுறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே மயங்கினதும் அவள் வந்துட்டு சரி இப்போதைக்கு எழுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு
அவள் போயிட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணி உங்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் அவள் தான் முன்னாடி நின்று பண்ணுறா. ஸோ நீங்கள் தான் கொல்லி வைக்கணும் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ வேறு யாரும் இல்லை அவருக்கு. ஸோ அதனால் டக்குன்னு உங்களை எழுப்புறா. ஸோ நீங்களும் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பேச கிடையாது. நீங்கள் அப்படியே அழுதுட்டு அப்படியே ஒரு போன மாதிரி தான் இருக்கீங்க. ஸோ நீங்களும் இங்கே வா அப்படின்னு சொன்னதும் நீங்கள் அப்படியே பொம்மை மாதிரி எதுவுமே சொல்லாமல் நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஸோ நீங்கள் தான் கொல்லி வைக்கிறீங்க அவங்க அப்பாவுக்கு. உங்களுக்கு உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்னே தெரியல. ஸோ அப்படி நீங்களும் போய் கொல்லி வச்சுட்டு உங்கள் மினி தான் உங்களுக்கு பிடிச்சிட்டு உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அப்படியே உங்கள் வீட்டில் உட்கார வைக்கிறா. நீங்கள் அப்படியே எதுவுமே பேசாமல் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் எப்படி சொல்லுதுன்னா நீங்கள் பேசவும் கிடையாது, அப்படி கண்ணிமைக்கவும் கிடையாது, அப்படி அப்படின்ட்டு இருக்கீங்க. எங்கேயோ பார்த்துட்டு அப்படி தான் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு 2 விஷயமே ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுச்சு. ஒன்று உங்கள் அப்பா இருந்தது, இன்னொன்று அவங்க இப்படி ஆனது. ஸோ 2மே உங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ மினியும் எதுவுமே அவளால் பண்ண முடியல. ஸோ மினிக்கு எப்படியோ ஜிமினோட நம்பர் கிடச்சிருக்கும். அவள் வந்து ஜிமினுக்கு கால் பண்ணுறா. கால் பண்ணி ஜிமின் யார்? நான் வயனோட ஃப்ரெண்ட் மினி பேசுகிறேன். சொல்லுங்கள். இல்லை, வயனோட அப்பா இறந்துட்டார். அவங்க தெரியாமல் அவர் தெரிஞ்ச ரொம்ப கஷ்டப்படுவார். நீங்கள் அவளை பார்க்குறதுக்காக இங்கே வர முடியுமா அப்படின்னு சொன்னதும் ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவனும் சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வேகமா ரெடி ஆகிட்டு டக்குன்னு வரான். அவனுக்கு வந்து வீடு தெரிஞ்சிருக்கும். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக அப்படியே வரான். வந்துட்டு தங்கச்சிமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உங்கள் பக்கத்தில் தான் உட்கார்றான். அவங்களுக்கு வந்து அது எதுவுமே தெரிய கிடையாது. நீங்கள் அப்படியே மூமெண்ட்டு அப்படியே மேலே சீலிங்கே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜிமினும் உங்களை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக பக்கத்தில் வந்து உட்காந்து தங்கச்சிமா உனக்கு என்ன ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியலம்மா. அப்பா உனக்கு எவ்வளோ பிடிக்கும், எல்லாமே எனக்கு அவங்க சொல்லியிருக்கான். உனக்கு அவர் எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியுமா. ஆனால் நீ அழுகிறதாலையும் நீ இப்படி இருக்கிறதுனாலையும் உங்கள் அப்பா திரும்ப வரப்போகிறது கிடையாது. உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, உனக்கு அவங்க இருக்கா. அதை மனசில் வச்சுக்கோ. இப்போல்லாம் யோசிச்சுட்ருக்காதம்மா. என்னால் உன்னை இப்படி பார்த்துட்ருக்க முடியல. உன் அண்ணனா என்னால் நிஜமாகவே பார்த்துட்ருக்க முடியலம்மா. நீ இப்படிலாம் இருக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உங்களை கன்சல்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஆனால் நீங்கள் உங்கள் கண்ணில் இருந்து அப்படியே கண்ணீர் வளைஞ்சிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் அப்படியே உங்கள் தலையை அப்படியே சரிச்சிட்டு நீங்கள் எங்கேயோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவனுக்கு இதை பார்க்க இன்னும் கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு ஒரு தங்கச்சி ஃபீல் தான் உங்ககிட்ட வந்திருக்கும். ஸோ அவன் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டான். ஸோ அவனுக்குமே புரியுது உங்களுக்கு அப்பா இறந்ததும் அவங்க இப்படி இருக்குதும் உங்களுக்கு 2மே ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு ஜிமினுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அவன் வந்து உங்களை மினியும் அவனும் வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு காரில் ஏற்றி விட்டு அப்படியே அவங்ககிட்ட தான் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ போனால் அங்கே வந்து நீங்கள் வெளியில் தான் உட்காடுறீங்க, அவங்ககிட்ட போக கிடையாது. ஸோ ஜிமின் தான் அப்படியே அவங்ககிட்ட போகிறான். போயிட்டு மச்சான் சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேன். இப்போ தான் நீங்கள் இவன் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இப்போ தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து மெடிசன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்தது அவங்க கொடுக்குறான். ஸோ அவன் வந்து இப்போ தான் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஃபோன் எடுத்து பார்க்குறான். ஸோ ஃபோனில் வந்து அவன் வந்து லாக் ஸ்க்ரீனில் அவனோட ஃபோட்டோ தான் விட்டுருந்துருப்பான். பட் ஹோம் ஸ்க்ரீனில் வந்து நீங்களும் அவங்க எடுத்த ஒரு ஃபோட்டோ தான் விட்டுருப்பான். ஒரு மாதிரி அவங்கள கன்னத்தில் கிஸ் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ தான் ஹோம் ஸ்க்ரீனில் விட்டுருப்பான். ஸோ அதை பார்த்துட்டு அவன் ஜிமின்கிட்ட கேட்குறான், ஜிமின் சொல்டா
பொண்ணு யார்? அது 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 உன்னோட ஆள்டா. ஆளா? நான் லவ் பண்ணேனா? ஆமாம், நீயும் அவளும் லவ் பண்ணீங்க. அவங்க எங்கே? என்னை விட்டு போயிட்டாங்களா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க வெளில தான் இருக்காங்க. அப்போது அவங்கள கூப்பிடுங்க, நான் அவங்க கூட பேசணும். எனக்கு எதுவுமே தெரியல, நான் அவங்க கூட பேசணும். சரி கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் உங்களை தான் வந்து கூப்பிட்றதுக்கு வரான். பட் அவனுக்கு உங்களை கூப்பிட்றதுக்கும் மனசு இல்லை. ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு அவனுக்கு தெரியுது. ஸோ அவனாலையும் உங்களையும் கூப்பிட முடியல. ஸோ அவன் வந்துட்டு வயன் டேம் கூப்பிட்றான். உனக்கு ஓகேண்ணா அப்படின்னு சொன்னதும் அப்படியே நீங்கள் எந்திரிச்சிட்டு அப்படியே நீங்கள் எதுவுமே பேசாமல் அவங்ககிட்ட தான் போகிறீங்க, தேங்கிட்ட. ஸோ தேங்க வந்து அவனோட கட்டில் தான் உட்காந்துட்டு இருந்திருப்பான். ஸோ நீங்கள் எதுவுமே பேசாமல் போயிட்டு தேங்க பக்கத்தில் உட்காடுறீங்க. அப்போ தேங்க வந்துட்டு நீங்கள் என்ன லவ் பண்ணீங்களா? நானும் உங்களை லவ் பண்ணேண்ணா. எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு மாதிரி பாவமாக கேட்குறான். அப்போ உங்களுக்கு உங்கள் கண்ணில் வந்துட்டு யோசாக வருது. ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் நினச்சி பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு யோசாக வருது. ஸோ நீங்களும் அப்படியே அழுதுட்டு தேங்க பார்த்துட்டு உங்கள்கிட்ட யோசை வைப் பண்ணிவிட்டு, ஆமாம் நீ என்ன லவ் பண்ண, நானும் உன்னை லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் ஐஸை. எனக்கு என்ன ஆச்சு, எனக்கு ஏன் அதெல்லாம் ஞாபகமே இல்லை? என்ன பண்ணேன் நான்? ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் அந்த யோசெலாம் வைப் பண்ணிவிட்டு, இல்லை ஒன்றும் இல்லை, உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும், ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, நான் உங்களை லவ் பண்ணேண்ணா, நீங்கள் என்ன லவ் பண்ணீங்களா? நான் எப்படி இருந்தேன், நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், நான் யார், எனக்கு எதுவுமே தெரியல. ஆனால் என்னை விட்டு நீங்கள் போயிடாதீங்க. எனக்கு என்னமோ நீங்கள் மட்டும்தான் எனக்கு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ என்னை விட்டு போயிடாதீங்க. நானும் உங்களை விட்டு போக மாட்டேன். என்னை தனியாக விட்டு போயிடாதீங்கன்னா, எனக்கு யாருமே இல்லை, நீங்கள் மட்டும்தான் இருக்க மாதிரி இருக்குது. என்னை விட்டு போக மாட்டீங்களா? என் கூடவே இருங்கண்ணா அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு ஒரு மாதிரி டியோஸாக வருது அகெயின். ஸோ நீங்களும் அழுதுட்டு நீங்கள் அவனை ஹக் பண்ணிட்டேன். சரி, உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவனும் அப்படியே உங்களை ஹக் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, ஏங்க நான் உனக்கு கேட்ட தப்பாத்துப்பீங்களா? இல்லை சொல்லு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ பட் அவங்க வந்துட்டு, இல்லைங்க இந்த பேட்டில் நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்கள் நேரம் செஞ்சு நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா? எனக்கு ஒரு மாதிரி கூட இருக்கணும் போல இருக்குதுங்க, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பெட்டில் படுக்கிறீங்க. அப்போ அவங்க உங்களோட செஸ்ட்டில் அப்படியே சாஞ்சு படுத்துக்கிறான். அப்படியே டக்குன்னு தூங்கிடுறான் குழந்த மாதிரி. உங்களுக்கு உங்கள் அப்பா இறந்த கஷ்டம், இவன் எல்லாத்தையும் மறந்துட்டான்ற ஒரு கஷ்டம் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வருது. ஸோ நீங்களும் அந்த டிவோர்ஸ் எல்லாத்தையும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பட் உங்கள் கண்ணில் இந்த டிவோர்ஸாக வந்துகிட்டே இருக்குது. உங்களாலும் எதுவுமே பண்ண முடியல. ஸோ நீங்களும் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ அழுதுட்டு டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ உங்களுக்கு வீட்டுக்கு போகவும் மனசு இல்லை. ஏன்னா உங்கள் வீட்டில் யாருமே இல்லை, நீ தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போயிருக்க மாட்டீங்க. ஒரு கொஞ்ச நேரத்தில் ஜிமின் வந்து அவங்க ரூமுக்கு தான், அதாவது உங்கள் ரூமுக்கு தான் இப்போ வரான். வந்து பார்த்தா அவங்க வந்து உங்கள் செஸ்ட்டில் பார்த்துருக்கதை பார்த்துட்டு, என்னமோ அவனுக்கு கொஞ்சமாக ஞாபகம் தான் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து உங்களோட ஃபோர்ஹெட்டில் வந்து அவன் கை வச்சுங்க உங்களை வந்து தலையை வந்து ரப் பண்ணுறான். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி சேஃபான ஒரு டச் மாதிரி இருக்குது. உங்கள் அப்பா மாதிரி ஒரு அண்ணா இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அது மாதிரி தான் ஜிமினும் வந்துட்டு உங்களோட தலையெல்லாம் ரப் பண்ணி இப்படியே
உங்களுக்கு ஒரு அண்ணா இருந்தால் எப்படி பார்த்துப்பானோ அதே மாதிரி அவர் வந்து பார்த்துக்கிறாரு. நீங்களும் ஒரு கொஞ்ச நேரத்தில் தூங்கியிருப்பீங்க. ஸோ அவர் வந்துட்டு அதனால தான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு ஸோ டைமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எழுப்புறதுக்காக அப்படி பயான் டைம் ஆச்சுமா எந்திரி அப்படின்னு சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப மேலே பாரமாக இருக்குது. என்னாட்ட அவங்க வந்து அவங்களோட ஃபுல் வெயிட்டுமே போட்டு படுத்திருப்பாங்க. ஸோ அதனால வந்து மேலே இருக்குது. ஸோ நீங்களும் அப்படி மெதுவாக ரொம்ப மெதுவாட்ட அவங்க தள்ளி படுக்க வச்சுட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. ஸோ ஜிம்மன் தான் இருக்காரு. அண்ணா பையன் இந்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நீங்கள் தூங்கின கேப்பில் போயிட்டு உங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே மினி வச்சு எடுத்துகிட்டு வந்துருப்பார். ஸோ அவரை வந்து உங்களை அந்த லக்கேஜ்லாம் கொடுக்குறாரு. நீ இங்கேயே தங்கிக்கோமா, அதான் நல்லது. அவனுக்கும் அப்படின்னா தானே ஞாபகம் வரும். அதை விட அவனுக்கு நீ வீட்டுக்கு போனேன்னா அப்பாவோட நினப்பு தான் உனக்கு நிறைய வரும். ஸோ நீ இங்கே இருந்துக்கோ, அவனுக்கும் ஒரு மாதிரி ஹீலிங்காக இருக்கும். ஸோ அவனுக்கு ஞாபகம் வரத்துக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ நீ இங்கே இருமா, சரிண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் அந்த லக்கேஜ்லாம் வாங்கிட்டு டக்குன்னு போயிட்டு சரி ஓகே நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரீங்க. ஃப்ரெஷ் ஆகும்போது கூட உங்களுக்கு டிவோர்ஸாக தான் வருது. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே உங்கள் அப்பா நினச்சிட்டு அழுத்துட்டே அப்படியே குளிச்சுட்டு இருக்கீங்க. குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே உங்கள் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப டேவங்கிட்ட வரீங்க. ஸோ டேவங் இன்னுமே தூங்கிட்டு தான் இருக்கான். ஸோ நீங்களும் சரி ஓகே இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தேவங் எந்திரிங்க டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை அப்படியே எழுப்புறீங்க. ஸோ அவங்க எந்திரிச்சிட்டு ஓ இவ்வளோ நேரம் ஆச்சு, நான் இவ்வளோ நேரம் தூங்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குழந்த மாதிரி எந்திரிக்கிறான். ஸோ உங்களுக்கு ஒரு பக்கம் இந்த இது தான் ரொம்ப ஒரு மாதிரி ஹீலிங்காகவும் இருக்குது. என்னென்னா சரி உங்களுக்கு வந்து இந்த மாஃபியா ஜாப் வந்து பிடிச்சிருக்காது. ஸோ அந்த மாஃபியாவால் தான் இந்த ஆக்சிடெண்ட்டுமே நடந்திருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த மாஃபியா ஜாப்பே அவனுக்கு பிடிச்சிருக்காது. உங்களுக்கு அவன் மாஃபியா அப்படின்றத மறந்ததே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஓகே தான். ஸோ நீங்களும் ஆமாம் ரொம்ப லேட் ஆகிடுச்சா, போய்ட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. உங்களுக்கு இன்னுமே அழுகையாக தான் வருது. பட் அவன் முன்னாடி அழுக வச்சு அவனை கஷ்டப்படுத்த வேணான்ட்டு தான் நீங்கள் அழுதுருக்க மாட்டீங்க. அவன் முன்னாடி அவன் போனதும் அப்படியே உங்கள் ஃபோன் பார்த்து உங்கள் அப்பாவோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்து அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ என்ன தான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு டே ஆனால் நீங்கள் இங்கே வந்து அவங்க கூட இருக்கீங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்து நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்கள் டிவோர்ஸ் உங்களால் வைப் பண்ண கூட முடியல, அவ்வளோத்துக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ இப்படி தான் டேஸ் எல்லாமே பாஸ் ஆகுது. ஸோ ஒரு 1 வீக் ஆகுது. ஸோ நீங்கள் 1 வீக்காகவே அவங்க கூட தான் இருந்திருப்பீங்க. அவங்க பார்த்துக்கிறது, அவனுக்கு ஞாபகம்லாம் வர வைக்க ட்ரை பண்ணுறது அப்படி தான் போயிருக்கும். ஸோ அவங்க போய் கொஞ்சம் கொஞ்சமாகலாம் வந்து டக்குலாம் வந்துடாதுல்ல. ஸோ ஒரு சின்ன விஷயமா கூட தான் ஞாபகம் வரல. ஸோ அவங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்குது. என்ன 1 வீக் ஆகிடுச்சு, இன்னும் ஒரு கொஞ்சம் கூட ஞாபகம் வரல அப்படின்ட்டு. ஸோ ஒரு டேஸ்லாம் பாஸ் ஆகுது. ஸோ 1 வீக் ஆகிருக்கும்ல. ஸோ நீங்கள் வந்து அவங்ககிட்ட கேட்குறீங்க, தேவம் நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போகலாமா, இல்லை நம்ம இங்கேயே இருக்கோம், சும்மா எங்கேயாவது ஒரு சேஞ்சுக்கு வெளியில் போயிட்டு வரலாமா? சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை போயிட்டு ரெடி ஆகிட்டு நம்ம எங்கே போகலாம், உங்களுக்கு எங்கே ஓகே, எனக்கு பெருசாக இடம்லாம் தெரியலங்க, உங்களுக்கு எங்கே ஓகேவோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் உங்களுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வந்திருக்கும். அவன் வந்து உங்களை வந்து ஒரு உடன் ஹவுஸ்க்கு கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி உன்னை நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டு ஜிம்மின் கிட்ட சொல்கிறீங்க, அண்ணா நானும் தேவங்கும் வெளியில் போயிட்டு வரோம். சரிம்மா ஓகே பத்திரமா போயிட்டு வாங்கண்ணா. நானும் வரவா? இல்லைண்ணா நீங்கள் இந்த ஒர்க்லாம் பார்த்துக்கோங்க, நானும் தேவங்கும் போயிட்டு வரோம். சரி ஓகேம்மா பத்திரமா போயிட்டு வாங்கண்ணா. ஏதாவது ப்ராப்ளமா கால் பண்ணு, நான் 5 நிமிஷத்தில் அங்கே இருப்பேன். இல்லை 2 நிமிஷத்தில் அங்கே இருப்பேன், சரியா? சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுடைய அவங்க அப்படியே
காரில் ஏறி போறீங்க. ஸோ நீங்கள் தான் கார் ட்ரைவ் பண்ணுறீங்க. ஸோ கார் ட்ரைவ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த உடன் ஹவுஸுக்கு தான் போகிறீங்க. உடன் ஹவுஸுக்கு போனதும் உனக்கு என்ன இடம் பார்த்ததும் ஏதாவது ஞாபகம் வருதா? இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது, அதை விட எனக்கு எதுவுமே ஞாபகம் வரலையே. ஆனால் இந்த இடத்துக்கு முன்னாடியே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்திருக்கோமா? ஆமாம், நாங்கள் லவ் பண்ண டைம் ஒரு தடவை வந்திருக்கோம். ஓ, ஆனால் அழகாக இருக்குது இந்த இடம், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிடுறான். ஸோ நீங்களும் போயிட்டு அந்த உடன் ஹவுஸோட கீ உங்ககிட்ட தான் இருந்திருக்கும். அவன் வந்து அன்றைக்கி உங்ககிட்ட தான் கொடுத்துருப்பான். ஸோ நீங்களும் அதை வாங்கிட்டு நீங்கள் வந்து வச்சுருந்துருப்பீங்க. ஸோ அதை வந்துட்டு எடுத்து நீங்கள் போயிட்டு அந்த திறந்து நீங்கள் உள்ளே போகிறீங்க. உள்ளே போனால் நீங்கள் வந்து ரொம்ப க்ளீனாக பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்தப்போ ஸோ ஒரு கொஞ்ச நாள் தான் நான் இருக்கும். ஸோ அது ரொம்ப க்ளீனாகவே இருக்குது. ஸோ போயிட்டு அவங்க வந்து நான் இந்த ரூமில் போய் படுத்துக்கவா? இங்கேயும் படுக்க தான் போறியா? எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க, போர் அடிக்குது, நம்ம டிவி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்போ உங்களுக்கு தான் ஞாபகம் வருது, நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துட்டு அப்படி அவன் நெஞ்சு சாஞ்சிட்டெல்லாம் இருந்திருப்பீங்கல்ல, உங்களுக்கு அது வந்து ஞாபகம் வருது. ஸோ உட்காந்து ஒரு மேட்டுக்கான மூவி போட்டு விடுங்க. பட் அவங்க இருந்துட்டு அதை பார்த்துட்ருக்கான். பார்த்துட்ருக்கும்போது நீங்கள் அவங்களே பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் கண்ணில் இருந்து உங்களை அறியாமலே டிவோர்ஸ் வருது. அவங்க அதை பார்த்துட்டு ஏன் அழுகுறீங்க? நான் உங்கள் பக்கத்தில் தானே இருக்கேன், எனக்கு ஞாபகம் எதுவும் வரலைனாலும் நான் உங்களை லவ் பண்ணுறேன். இப்போயும் நான் உங்களை விட்டுட்டுலாம் போக மாட்டேன், ஓகேவா? நான் உங்களை விட்டுட்டுலாம் போக மாட்டேன். அண்ட் நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன். அப்புறம் உங்களை நான் ஹர்ட் பண்ண மாட்டேன். நான் உங்கள் கூடவே இருக்கிறேன், ஓகேவா? நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறேன். ஹக் பண்ணதும் உங்களுக்கு அப்போ தான் கொஞ்சம் ஹீலிங்காக ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் பேக் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு அவனோட ஃபோர்ஹெட்டில் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டே பார்க்குறீங்க. அந்த உங்களுக்கு மாதிரி ஒரு தேஜாவு மாதிரி இருக்குது. அதே படம் தான் அகெயின் நீங்கள் உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க. நெட்ஃப்ளிக்ஸில் அந்த பார்த்த ஒரு படம் தான், ஒரு லவ் மூவி. ஸோ உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு மேலே ஹாப்பியாகவும் இருக்குது. அதே மாதிரி அட் த சேம் டைம் உங்களுக்கு டக்குன்னு அப்பாவோட நிலமுமே வந்துடுது. டக்குன்னு அகெயின் உங்கள் கண்ணீராக தான் வருது. நீங்கள் அதெல்லாம் பார்த்தா அவன் கவலைப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு வைப் பண்ணிடுவீங்க. ஸோ அவன் என்ன யோசிச்சான் அப்படின்னு தெரியல. டக்குன்னு வந்துட்டு ஸோ இப்படி தான் டக்குன்னு உங்களை கிஸ் பண்ணியிருப்பான். ஸோ உங்களுக்கு எதுவுமே தெரியல, என்ன திடீர்னு கிஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேக் கிஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே என்னால் மூச்சு பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிஸ் பேக் பண்ணிவிட்டு அவரை பார்க்குறீங்க. ஐயோ சாரிங்க, அது தோணிச்சு, அந்த படத்தில் பார்த்தேனா அதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டக்குன்னு 2 பேருக்குமே ஆக்வர்ட் ஆகிடுது. ஆனால் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வருது. ஆனால் அவனுக்கு மாஃபியாவாக இருந்தது மட்டும் ஞாபகம் வந்துடக்கூடாதுன்னு இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து அப்படியே படம் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு படம்லாம் முடிஞ்சிருக்கும். ஸோ நீங்களுமே டைம்லாம் பாஸ் ஆகிருக்கும். ஸோ நீங்களும் அவனை வந்து இப்படி தான் போயிருக்கும். உங்களுக்கு அந்த நாளும் அங்கே தான் இருந்திருப்பீங்க. ஸோ அடுத்த நாளுமே ஆகுது. ஸோ அங்கே தான் இருக்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ட்ரெஸ் எல்லாமே கொண்டு வந்துருப்பீங்க. ஒரு 3 days 4 daysக்கு இங்கே இருக்கலாம், அங்கே இருக்கிறதுக்கு பதிலாக இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ உங்கள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நீங்கள் கொண்டு வந்திருப்பீங்க. ஸோ நைட்டு வந்து ஆகுது. ஸோ பார்த்தா அவங்க வந்துட்டு நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலாமா? இங்கேருந்து ஒரு 2 kilometers தாண்டி தான் எல்லா இடமும் இருக்குது. சரி ஓகே, உனக்கு எங்கேயாவது வெளியில் போகணுமா? ஆமாம், எனக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்குங்க, எங்கேயாவது வெளியில் போகலாமா? சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும்
ஒரு மாதிரி பால்கனிக்கு போகிறீங்க, அங்கே போயிட்டு சும்மா குழந்த மாறிட்டு அவங்க விளையாடிட்டு இருக்கான். உங்களுக்கு அது பார்க்கும்போது நீங்கள் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேர்ல்டுக்குள்ளே போகிறீங்க, அவங்களோட வேர்ல்டுக்குள்ளே போகிறீங்க. ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கீங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு கவலையுமே ஃபுல்லாக குறைஞ்ச மாதிரியும் இல்லை. ஸோ நீங்களும் அப்படியே அவனை பார்த்து ரசிச்சிட்ருக்கீங்க. ஸோ அவனும் விளையாடிட்டுருக்கான். ஸோ உங்களுக்கு அந்த குழந்த ஃபீல் தான் வருது. அந்த மாஃபியாட்டை அவங்க நீங்கள் மறந்துட்டீங்க. அவ்வளோத்துக்கு ஹாப்பியாக சிரிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கான்ட்ட. ஸோ உங்களுக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவனும் விளையாடி முடிச்சுட்டு வரான். ஸோ வந்துட்டு உங்ககிட்ட, ஏங்க நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டேன், என்னை திட்டுவீங்களா? இல்லை சொல்லுங்கள். இல்லை எனக்கு குடிக்கணும் போல இருக்கு, பாரதாவது போலமா? சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்கே கூப்பிட்டு போ, உங்களுக்குமே தெரியாது பார்லாம் எங்கே இருக்குன்னு. சும்மா தேடி பிடிச்சி நீங்கள் அப்படியே போயிடுங்க. போனதுக்கப்புறம் ஒரு பாருக்கு போகிறீங்க. அங்கே போயிட்டு சரி அளவாக குடிக்கணும், ஓகேவா, ரொம்பலாம் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே அப்படியே க்யூட்டாக மிரட்டிட்டு நீங்களும் போயிட்டு ஒரு சின்ன கொஞ்சமாக குடிக்கிறீங்க. ஆனால் அவன் கண்ட்ரோல் மீறி நிறைய குடிச்சிடுறான். குடிச்சிட்டு நீங்கள் காலைல வரும்போது ஏங்க போய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உதறிட்டு இருக்கான். நீங்களும் இவனை எதுக்கடா அங்கே கூப்பிட்டு போகணும் சோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தலையில் கை வச்சுட்டு எப்படியும் நீங்கள் ஓட்டிட்டு உடன் ஹவுஸுக்கு வந்திருப்பீங்க. வந்ததுக்கப்புறம் என்ன உளறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கை தாங்களாக பிடிச்சிட்டு கொண்டு போயிட்டு ரூமில் போட்டிருப்பீங்க. போட்டதும் என்னடா வளரிட்டு இருக்கா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கிட்ட வந்ததும் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிஸ் பண்ணிடணும். ஸோ நீங்களும் பேக் கிஸ் பண்ணிட்டு அப்படி உங்கள் 2 பேருக்குள்ளும் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, அன்எக்ஸ்பெக்டடான ஒரு மேக்கப் நடக்குது. ஸோ நீங்களும் மெதுவும் ஸோ அப்படியே முடியுது. உங்களுக்கு அது என்னென்ன தெரியல, டக்குன்னு வீடாக இருக்கும். அவனும் உங்களுக்கும் அப்போ தான் ரியாலிட்டி ஹிட் ஆகுது. ஸோ நீங்களும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போயிட்டு படுத்துருப்பீங்க. ஸோ மார்னிங் ஆகுது. அவன் வந்து ரொம்ப களைப்பாக எழுந்திரிக்கிறான். அப்போ தான் பார்க்குறான் உடம்புல ட்ரெஸ் இல்லை. ஐயோ என்னடா ஆகுது அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ தான் அவனுக்கு ரியாலிட்டி ஹிட் ஆகுது, அவன் நேற்று என்ன பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு. ஸோ அவனும் டக்குன்னு உங்களை பார்க்குறான். நீங்கள் போயிட்டு ரெடி ஆகிட்டு குளிச்சு முடிச்சுட்டுலாம் வந்திருப்பீங்க. வந்ததும் உங்களை பார்த்ததும் என்னங்க பண்ண, என்ன பண்ணியா, சரி விட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தலையில் கை வச்சுட்டு அந்த பக்கமாக திரும்பி பார்க்குறீங்க. அவங்கள பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணிவிட்டு பையன் ஐம் சாரி, நான் வேணும்லாம் பண்ணேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இதோட நான் வந்து இந்த எபிசோட் நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன்டா. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் நான் சீக்கிரமாக போட்டுடுறேன். அண்ட் ஒன் திங், இது வரைக்கும் நீங்கள் பார்ப்பீங்களான்னு கூட தெரியல, பட் உங்ககிட்ட நான் அகெயின் ஒரு விஷயம் சொல்லணும். நீங்கள் இல்லைன்னா கன்ஃபார்மாக நான் இல்லை. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்னால மட்டும்தான் நான் இங்கே இருக்கேன். அண்ட் இவ்வளோ வருஷமாக நீங்கள் வந்து அந்த மற்ற சேனல் எடிட்டிங் சேனலுக்கெல்லாம் கொடுத்த சப்போர்ட் நீங்கள் எங்கேயுமே கொடுக்குறீங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ என்னோடய வாய்ஸ் நல்லா இல்லைனாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி அது நல்லா இருக்குது, நல்ல ஸ்டோரி அப்படிலாம் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அண்ட் ஒப்சஸ்ட் ஹபி, அது வந்து நான் ஃபர்ஸ்ட்டு போட்ட எபிசோட் கொஞ்சம் சொதப்பி ஒரு மாதிரி கிளாரிட்டி இல்லாமல் தான் போட்டிருப்பேன். நான் செகண்டாக தான் அதை வந்து நான் ரீகனெக்ட் பண்ணி நான் அதை ஒரு மிஸ்டேக்ஸ் எல்லாமே எடுத்து ரீஅப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை வந்து பார்க்கலன்னா நான்
வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அது போய்ட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த 200 சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தான். அண்ட் நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி தான். ஸோ வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ் கூட. அண்ட் ஸோ நான் அந்த வீடியோ முடிச்சுட்டு நான் ரொம்ப பேசுகிறேன்னா இட்ஸ் ஓகே. ஸோ எனக்கு உங்க கூட பேசணும்னு தோணிச்சு. என்னால் டைம் கிடைக்கிற டைம் தான் என்னாலையுமே ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ தான் நான் ஒரு நல்ல வழி கண்டுபிடிச்சிருக்கேன் ரெக்கார்ட் பண்ணி ஒரு நல்ல வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ தான் நான் கொஞ்சம் டெவலப் ஆகியிருக்கேன். ஸோ இப்போ தான் 30 மினிட்ஸ் அளவுக்கு ஓரளவு நல்ல வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ 1 ஹவரில் ஒரு 1 ஷாட் இல்லைன்னா ஒரு மூவி மாதிரி போகலான்னு ஒரு பிளான் இருக்குது. நான் அதுக்கு ஒரு ஸ்டோரி எழுதணும். அது யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் வந்து ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எண்டில் தான் இது போடுவேன்னு நினைக்கிறேன். எண்டில் போடலைன்னா நான் வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி போடுவேன். ஸோ அது என்னோடய எடிட்டிங் இதில் தான் இருக்குது. அண்ட் அவ்வளோதான்டா. ஸோ ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. நீங்கள் வந்து ரொம்ப நல்லா இருப்பீங்க ஐ நோ. அண்ட் ஐ மிஸ் யூ லாட்ஸ் அண்ட் ஐ லவ் யூ லாட்ஸ். ஸோ நம்ம பாய்ஸும் வந்தாச்சு. ஸோ சுகாக்காக தான் வெயிட்டிங். ஸோ சுகாக்காகவும் ஒரு 1 ஷாட் போகணுன்னு இருக்குது. ஸோ சூன் அதுவும் பார்த்து போடணும். அண்ட் நிறைய எஃப்எஃப் பெண்டிங்கில் இருக்குது. பட் நான் இன்னும் 1 ஷார்ட்ஸ்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ தான் ஸ்டே வித் மீயோட எபிசோடு எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ அது போட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன போடலான்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே இது பிடிக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் வேறு ஏதாவது ரிக்வெஸ்ட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. பாய்.